சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் 7 டேஸில் 3 kgs நான் எப்படி குறைச்சேன் அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 7 டேஸில் 3 kgs குறைச்சிருக்கேன் நான். அது எப்படி நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்றதை என்னால் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல, நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன்னு. பட் ஆனால் அதை நான் எப்படி குறைச்சேன்றதை உங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னோட சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ ஒரு 10 டேஸாக வந்து 64 kgs வந்து இருந்தேன். அப்புறம் ஒரு 10 டேஸாக வெளியூர் போனது, கொஞ்சம் வெக்கேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்து 68 kgs கிட்ட வந்துட்டேன். அதுவுமே நான் ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்பேன். திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் வெயிட்டுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் என்னால் கண்டினியூ பண்ண முடியல, ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து ரிலாக்ஸாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் நோட் பண்ணி கூட வச்சுருக்கேன். அப்போ அந்த டைமில் நான் எழுதி கூட வச்சுருந்தேன் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் டேட்டோட. அதுவுமே நான் உங்களுக்கு இங்கே வந்து நான் ஆட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் கரெக்டாக April 16 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்போது என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 68.350 இருந்தது. இப்போ வந்து 24. இன்றைக்கி என்னோடய வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 65.250 வரைக்கும் நான் இருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம வெயிட் லாஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால டக்குன்னு ஜங்க் எடுத்துகிட்டு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது வெயிட் லாஸ் பண்ணும்போது டக்குன்னு நம்மளுக்கு 1 கிலோ வரைக்கும் டக்குன்னு குறைஞ்சிரும் ஒரு நாள்லேயே. பட் ஆனால் அதுக்கப்புறம் குறையிறது அப்படின்றது தான் கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். நான் என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒயிட் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டேன். சுகரு, டீ, காஃபின்னு எதுவுமே நான் எடுத்துக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற தோசை, இட்லின்னு நான் எதுவுமே எடுத்துக்கல. ரைஸ் மட்டும் இந்த 8 டேஸில் ஒரு 2-3 டேஸ் மட்டும் நான் ரைஸ் எடுத்திருந்தேன். மற்றபடி மீதி எல்லா நாளுமே சப்பாத்தி அந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட்டிவாக எடுத்திருந்தேன் லஞ்சில். காலையில் பார்த்தீங்கன்னா கம்பு தோசை, ராகி தோசை அந்த மாதிரி எடுத்துக்குவேன். எனக்கு ரொம்ப பசிக்கும் போது பிளாக் டீ, பிளாக் காஃபி, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, தர்பூசணி, அதுக்கப்புறம் பனானா இந்த மாதிரி வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஃபுல்லாக என்னால் ஷூட் பண்ண முடியல, அதனால் நான் ஷூட் பண்ணலை. இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 8 டேஸ் ஃபாலோ பண்ணதில் எனக்கு வந்து கரெக்டாக 3 kgs வரைக்கும் எனக்கு வெயிட் வந்து குறைஞ்சிருந்தது. இதுக்கப்புறமும் நான் வெயிட் லாஸ் கண்டினியூ பண்ண போகிறேன்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக நான் கண்டினியூ பண்ண போகிறேன். முக்கியமாக நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சம்மரை வெயிட் லாஸ்க்கு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சம்மரில் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரமாக நடக்கும். பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஸ்வெட் ஆகுது, அதனால தான் சொல்கிறேன். சம்மர் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ், அதாவது ஸ்வெட்டிங்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். நல்லா ஸ்வெட் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் நடந்தாலோ இல்லை 10 மினிட்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் நல்லா ஸ்வெட்டிங் ஆகுறதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு வெயில் டைம் அப்படின்றதுனால ஜில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போலுமே இருக்குமே தவிர ஜங்க் ஃபுட் சாப்பிடணுன்ற அந்த கிரேவிங்ஸ் வராது. சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கும்போது தர்பூசணி ஜூஸு, அந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிடணும் போல இருக்கும். நீங்கள் சில்லுன்னு அந்த மாதிரி விஷயங்கள், மில்க் ஷேக் அந்த மாதிரிலாம் குடிச்சிக்கலாம். இந்த மாதிரி குடிக்கிறதுனாலே உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகும். ஸோ அதனால் இந்த சம்மரை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் பண்ணுங்கள். நான் வந்து எக்ஸசைஸ், ஒர்க் அவுட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேஸஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது வாக்கிங்கில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வாக்கிங் போகிறதுக்கு முடியல. பட் ஆனால் அடுத்த 5 டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணேன். 10 to 20 மினிட்ஸ் வரைக்கும் என்னோட ஒர்க் அவுட் காலையில், ஏர்லி மார்னிங் காலையில் நான் பண்ணிடுவேன். அந்த மாதிரி கரெக்டாக 8 டேஸாக ஃபாலோ பண்ணி நான் வந்து ஒரு 3 kgs வரைக்கும் குறைச்சிட்டேன். உங்களாலேயும் முடியும், கண்டிப்பாக முயற்சி பண்ணி பாருங்கள். இந்த சம்மரை யூஸ் பண்ணி நீங்களுமே நல்லா வெயிட் லாஸ் பண்ணலாம். அடுத்து என்னோட வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இன்னிலேருந்து 7 டேஸ் நான் ஃபாலோ பண்ணி 7 டேஸில் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.